பயம். பயத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோவர்ட் பசங்களுக்கு இருக்க பயத்தை பற்றி பார்ப்போம். ஹலோ, என் பேர் வினோத். உன் பேர் என்ன? இந்த இன்ட்ரோவர்ட் பசங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு பயம் இருக்கும். அவங்களால தைரியமாக பேச முடியாது. கேர்ள்ஸ்லையும் இன்ட்ரோவர்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, நல்லா தைரியமாக பேசுகிற கேர்ள்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த பயம், இந்த கூச்சம்ன்றது சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். சில பேருக்கு ஒரு வயசு கடந்ததுக்கு அப்புறம் இந்த பயம் அதிகமாக இருக்கும். இந்த பயத்தை போக வைக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போக வைக்கலாம். அதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் எப்படிலாம் இருப்பான் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஒரு கடையில் கூட்டமாக இருக்குது. ஒரு இன்ட்ரோவர்ட் பையன் அந்த கடைக்கு போகிறான். ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக போகிறான். அவன் கூட்டத்தில் ரொம்ப நேரமாக நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி வந்தவங்களாம் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அவன் அப்படியே நிற்கிறான். இவனுக்கு பேச தைரியம் இல்லாமல் நிற்கிறான். இப்படி தான் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருப்பான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது நிறைய பசங்க பாட்டு பாடியோ இல்லை டான்ஸ் ஆடியோ அவங்க திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த இன்ட்ரோவர்ட் பசங்க கூட்டத்தோட கூட்டமாக ஒரு மூலையில் உக்காந்து இதெல்லாம் பார்த்து கை தட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இவனுக்குள்ளே இருக்க அந்த பயம், கூச்சம்னால இவனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஒரு ஓரமாக உக்காந்துட்டு கை தட்டிட்டு இருப்பான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு இன்ட்ரோவர்ட் பையன் இருக்கான். அவன் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறான். ஒரு பிரியாணியை ஆர்டர் பண்ணுறான். பிரியாணியும் வந்துருச்சு. பிரியாணிலேருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றான். செம்ம உப்பாக இருக்குது. இவனால் சாப்பிடவே முடியலை, அவ்வளோ உப்பு. அந்த வெயிட்டரை கூப்பிட்டு இதில் உப்பாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் இவனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பயம் அவனை தடுத்துருது. ஐயோ, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த உப்பு பிரியாணியை சாப்பிட்டு வரான். யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படணும்? இந்த சின்ன சின்ன பயத்தினால எவ்வளோ சான்ஸ் அவங்க இழந்திருப்பாங்க. நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 300 வருஷம் கழித்து நீங்கள் வாழ்ந்தீங்களான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அதனால் தைரியமாக வாழ்ந்துட்டு போங்க. இப்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எல்லா சூப்பர் ஹீரோ படத்துலையும் ஹீரோலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு பயந்தாங்கோலி மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பெரிய ஹீரோவாகி இந்த உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ கண்டிப்பாக ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. சரி, ஓகே. இப்போது இன்ட்ரோவர்ட் பசங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பயம், கூச்சத்துலேருந்து வெளியே வருது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்கன்னு. அந்த இடத்துல நீங்கள் உங்களோட வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். அதுக்குன்னு கத்த தேவையில்லை, சண்டைலாம் போட தேவையில்லை. டீசெண்டாக கேளுங்க. அண்ணா, நான் இவங்களுக்கு முன்னாடி வந்தேன், நீங்கள் எனக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. கேட்டு பாருங்க. நீங்கள் இப்படி கேட்குறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. இது தப்பும் இல்லை. நீங்கள் அப்படி வாயை திறந்து கேட்கும்போது அந்த கடைக்கார அண்ணன் இதோ தரேன்ப்பா, மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். பக்கத்தில் இருக்க அக்கா, பாட்டி எல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பரவாயில்ல, பையன் வாயை திறந்து கேட்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் சண்டைலாம் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் நியாயமாக உங்களுக்கான இதை கேட்குறீங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு பயம்? நீங்கள் வாயை திறந்து பேசும்போது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் பயமாக இருக்கும். போக 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 உங்களுக்கு அது ஈஸியாக ஆகிடும். தைரியமாக நீங்களே ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பயம், கூச்சம்லாம் போயிடும். நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் அழகாக மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் உஷாராக இருங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக பேசுங்க. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. காலேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்டுவாங்க. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கை தட்டிட்டு இருப்பீங்க. தயவு செய்து அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் யங் ஏஜ் போனால் திரும்ப வராது. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் கூட காலேஜில் படித்த பசங்களாம் கல்யாணம், குழந்தை அப்படின்னு போயிடுவாங்க. நிறைய பேர் உங்களை மறந்தே போயிடுவாங்க. எதுவுமே இந்த லைஃப்பில் பெர்மனன்ட்ன்றதே கிடையாது. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை தைரியமாக பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும். அதனால் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும். கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? போய் ஏதாவது ஒரு டீமில் ஜாயின் பண்ணுங்க. கபடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? போய் ஏதாவது ஒரு கபடி டீமில் சேர்ந்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கா? ஸ்டேஜில் சாங் பாடி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் மட்டும்தான் பயமாக இருக்கும், போக போக அந்த பயம்லாம் போயிடும். இல்லைனா ஜிம்மில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ்லாம் நல்லா தைரியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் சொல்கிறேனே, ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் பயம், கூச்சம் இருக்கும். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல. ஒரு இன்ட்ரோவர்ட் பையன் பிரியாணி சாப்பிட போகிறான். அந்த பிரியாணி செம்ம உப்பாக இருக்குது.
இந்த டைம்ல அந்த இன்ட்ரோவர்ட் பையன் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த அண்ணனை கூப்பிட போறான். அண்ணா இங்க வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, அண்ணா பிரியாணி ரொம்ப உப்பா இருக்குண்ணா, என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு பொலைட்டா சொன்னா போதும். நீங்க வாயை திறந்து சொன்னாதான் அந்த வெயிட்டர் அண்ணா சாரி சார் நான் வேற ஏதாவது கொண்டு வரேன், இல்லைனா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, நீங்க தைரியமா பேசலாம், அது தப்பே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இதுவே உங்களுக்கு மேரேஜ் ஆகி உங்க ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு போறீங்க, அங்கேயும் இதே சிச்சுவேஷன் வருது. சாப்பாடு ரொம்ப உப்பா இருக்கு, உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்றாங்க, என்னங்க சாப்பாடு ரொம்ப உப்பா இருக்கு, என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா அந்த டைம்ல எதுக்குமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படிலாம் சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், உங்க ஒய்ஃப் மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க, இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே வெயிட்டரை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு போற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நீங்க தில்லா தைரியமா பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். இப்படிதான் நீங்க இருக்கணும். அதனால பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. தைரியமா பேசுறதுனால என்ன ஆயிட போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லை. நாளைக்கு நீங்க ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண போறீங்க. அதனால இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் தான் சொல்றேனே, ஸ்டார்டிங்ல தான் ஒரு மாதிரி இருக்கும், போக போக நீங்க பேச பேச அந்த பயம் சுத்தமா போயிடும், நீங்க சூப்பரா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்பா ஓசை ஒலி சப்தம். ஓகே, இப்போ பயத்துல இன்னொரு வகை இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இதுக்கு பேரு நல்ல பயம். அது என்ன நல்ல பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டுவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ண மாட்டோம். இதுதான் நல்ல பயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்களேன். இந்த பசங்க இப்படிலாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த நல்ல பயம் சுத்தமா இல்லை. அது இல்லாதனால இப்படிலாம் பண்றாங்க. இதுவே இந்த பசங்களை உள்ள வச்சு போலீஸ் இவங்களை செம்மடி அடிச்சா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணா பயப்படுவாங்க. ஒரு சில பசங்கலாம் அழகா உள்ள டீசெண்டா உட்காந்துட்டு டிராவல் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த நல்ல பயம் இருக்கு. இந்த நல்ல பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். இந்த நல்ல பயம் இல்லாத ஒரு பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு பிளே பாயா இருப்பான், நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுவான், நல்லா சரக்கு தம்முன்னு அடிப்பான், கெட்ட பழக்கத்துல பயங்கரமா அடிக்ட் ஆவான், செயின் அடிப்பான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான், அவனோட லைஃப் ஒழுக்கமாவே இருக்காது. அதுக்கு தான் இந்த நல்ல பயம் எல்லா பசங்களுக்குள்ளேயும் இருக்கணும். ஒன்றும் இல்லை, எதுக்கெல்லாம் பயப்படணும் எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு கரெக்டா பிரிக்க தெரிஞ்சிட்டாலே போதும், உங்களோட லைஃப்ன்றது சூப்பரா போகும். இந்த நல்ல பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு வாழுவான், யாரையும் ஏமாத்த மாட்டான், எந்த கெட்ட பழக்கத்திலையும் அடிக்ட் ஆக மாட்டான், அவன் அவனோட லைஃபை ஒழுக்கமா வாழுவான். எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் இந்த நல்ல பயம்ன்றது அதிகமா இருக்கணும். நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நல்ல பயம்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அப்போதான் எல்லாரோட லைஃப்பும் ஒழுக்கமா சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு பயம் இருக்கு, அதுக்கு வருவோம். அதுக்கு பேரு தான் உயிர் பயம். இப்போ இதை பாருங்களேன். ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பயிற்சியாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது. இந்த நியூஸ்ல ஜிம்முக்கு போனதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு எத்தனை பசங்க ஜிம்முக்கு போக பயந்துருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஜிம்ல பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க, டெய்லி வராங்க. அந்த பசங்களுக்கு பயம் இல்லை, அதனால தைரியமா வராங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகவும் இல்லை. ஆனா இந்த நியூஸை பார்த்துட்டு வீட்டிலே இருக்க பசங்க எக்ஸசைஸே பண்ணாம அப்படியே இருப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்படியே வீட்லேயே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு எக்ஸசைஸே இல்லாமல் இருந்தால் மட்டும் ஹார்ட் அட்டாக் வராதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பயம் தான் நம்மளை ஒரே இடத்துல உட்கார வைக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ப்ராப்பராக உங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு அந்த உயிர் பயம்? இந்த உயிர் பயத்துக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் கிச்சனுக்கு போய் ஒரு டம்ளர் பால் எடுத்து குடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு அவனை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, டே அந்த டம்ளரில் பல்லி இருந்துச்சுடா, இதை ஏன்டா எடுத்து குடிச்ச அப்படின்னு பயமாக சொல்கிறான். இவன் அதை அப்படியே நம்பிட்டான். அந்த டைமில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. கடைசியாக ஒரு வழியாக அவனை காப்பாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த பாலில் எதுவுமே இல்லை. ஒரு பயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம மனசில் பயம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டெய்லி நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம்லாம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா உங்கள் ஆள் மனசு சீக்கிரமாக நம்பாது. ஆனால் ஒன்ஸ் உங்கள் ஆள் மனசு நம்பிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். உங்கள் மனசு அந்த பாசிட்டிவான விஷயத்த நம்பாதனால உங்களுக்கு லேட் ஆகுது. இதுவே இப்படி பாருங்களேன், எனக்கு ஜுரம் வரா மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன்,
ஃபாஸ்ட்டாக அது நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்று பாசிட்டிவாக நினைக்கிறீங்க, அது லேட் ஆகுது. நீங்கள் நெகட்டிவாக ஒன்று நினைக்கிறீங்க, அது ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதுக்கு தான் நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இப்போ ஒரு பையன் இருக்கான், அவனோட சித்தப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம். அந்த பையன் அவனோட சித்தப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே சித்தப்பா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாரு. இவன் அந்த சிம்டம்ஸ்லாம் நல்லா கேட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டான். இவன் வீட்டுக்கு வந்து அதையே யோசிக்கிறான். ஒரு 3 நாள் கழிச்சு இவனுக்கு லைட்டாக அடி முதுகில் வலிக்குது. இவனுக்கு அது ஒரு நார்மல் வலி தான். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த சித்தப்பா சொன்ன சிம்டம்ஸ்லாம் இவனுக்கும் வருது அப்படின்ற மாதிரி இவன் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, எனக்கும் அப்போ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கு போலே அப்படின்னு பயப்படுறான். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதுவே அந்த பையன் இடத்துல நான் இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு சித்தப்பாவை பார்த்துட்டு, சித்தப்பா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாகிடும், தேவையில்லாமல் அது இதுன்னு நினைக்காதீங்க, இந்த பயம்தான் உங்களுக்கு நோயே, தைரியமாக இருங்க சித்தப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். அவருக்கும் தைரியம் சொன்ன மாதிரி இருக்கும். இதனால் அவரும் தைரியமாக இருப்பார், நானுமே தைரியமாக இருப்பேன். இப்படி தான் ஒருத்தன் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் தைரியம் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் ஆள் மனசுன்றது ஒரு குழந்தை மாதிரி, என்ன சொன்னாலும் அப்படியே நம்பும். அதனால் நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா, கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்களை, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான், 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.